18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். வாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம தர்பாருக்குள்ள தடதடன்னு போவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு அவர்கள் இந்த தண்ணீரை கேட்டு பெறவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை. முதலமைச்சர் அவரால் தெரியாத முறையில் எனக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியலன்னா வேற யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க. நானும் போப்பேன், எம்எல்ஏ தோப்பேன், தோப்பா ஊரை விட்டு போட தோட்ட மறுநாள் காலையில் அறுப்போட்டுக்கு வந்தேன் நான். இப்படித்தான் கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு குரூப்பு பாலம் கட்டி இருக்கு. அங்க பாலம் கட்டும் போது என்னமோ குறையுது அப்படின்னு அங்க உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது, அடாடா இந்த வைப்ரேட்டர் இல்லாமலே பாலம் கட்டுறாங்களே, என்னையா இது கேட்க, பாலம் கட்டின ஆளு ஆரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஆறு தெரியும்ல, லோடன்ட்ட பேசுறியா அப்படிங்கிற ரீதிக்கு வேற லெவல்ல பேசி மெர்சலாக்கி இருக்கிறா. அப்படி அந்த சீனை இப்ப நாம பார்ப்போம். தம்பி, எங்களை கேள்வி கேட்கணும்னா நீங்க ஆதார் கார்டை காட்டணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசி அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு தலைவலியை உண்டாக்கி இருக்கிறது தான் செம சீனா இருக்கு. கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையே 4 வழிச்சாலை அமைக்கப்படி நடந்துகிட்டு இருக்கு. தனியார் நிறுவனம் சார்பில் வில்லுக்குரிய அருகே பாலம் அமைக்கும் பணி வேகமா நடக்க, பாலம் அமைக்க கான்கிரீட் போடணும்னா வைப்ரேட்டர் இல்லாம செய்யக்கூடாதே, வைப்ரேட்டர் இல்லாம ஏயா செய்யறீங்க அப்படின்னு சிலர் கேட்டிருக்காங்க. பணியில ஈடுபட்டவர், தம்பி லேடன் கிட்ட பேசுறியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் அமைச்சரோட தாய் மாம மகன், வைப்ரேட்டர் இல்லாம தான் பாலம் கட்டுவா என்னங்கிற இப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் இந்த கம்பெனில வேலை பார்க்க மினிஸ்டருக்கு அம்மாக்கே தம்பிக மகன். மினிஸ்டர் யாரு? மனோ தங்கராஜ். ஆமா, எங்க கிட்டயே கேள்வி கேட்கிற, உன்னோட ஆதார் கார்டை காட்டு அப்படின்னு சொல்லி அலப்புறையும் பண்ணியிருக்காங்க. அலப்பறைக்கு நடுவுல அமைச்சர் பெற சொல்லி அவருக்கே சிக்கல் ஏற்படுத்தி இருக்கிறது தான் இப்போ செம்ம சீரு. பாமக தலைவர் இருக்கார் இல்லையா, அதான் நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ஐயா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 36வது ஆண்டு பாமக விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க. கொடியேற்றி எல்லாருக்கும் இனிப்பெல்லாம் கொடுத்து, நல்லா சாப்பிடுங்கய்யா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருந்தீங்கன்னா தான் நம்ம கட்சி வளரும். ஆனால் என்ன ஒன்று, ஓட்டுன்னு வந்தா மட்டும் ஏன் பின்னாடி ஏயா வரமாட்டேங்கிய அப்படின்னு வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஐயா. இந்த மக்களுக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ணோம், என்ன பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல கட்சியை, நாணயமான கட்சியை, வித்தியாசமான கட்சியை, வெகு மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த கட்சியை கோட்டைக்கு அனுப்பணும்ல, ஆனால் அதை தவறிடுறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக 2ஆம் இடம் பிடிச்ச நிலையில அக்கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் தன்னோட உள்ள கிடக்கைய இப்படி ஆதங்கத்தோட வெளிப்படுத்தி இருக்கிறது பயங்கர சீனா இருக்கு. பாமக தொடங்கப்பட்ட 36ஆம் ஆண்டு விழாவையொட்டி விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள தன்னோட இல்லத்துல கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் கட்சி கொடியை ஏற்றி வச்சு தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளிச்ச அவரு, தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ எங்களுக்கு மட்டும் ஆதரவு தர மறுக்கிறாங்கன்னு சொன்னார். தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு தொடர்ந்து பாடுபட போகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள்
ஏனோ தெரியவில்லை, பெரிய அளவில் ஆதரவு தரவில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன தேடித்தான் வராங்க. நானும் அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கப்பான்னு குறிப்பிட்டாரு. 35 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் என்னிடம்தான் வருகிறார்கள். நான் தான் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன். தேர்தல் நேர பரிசு பொருள்களுக்கு அடிமையான நம்ம மக்கள் மின்கட்டண உயர்வுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஐயா கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மக்கள் என்ன சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க? இதற்கு தண்டனை கொடுக்க போறாங்க? தண்டனை கொடுக்க போறதில்ல. அந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் கொடுக்குற டோக்கன், அப்புறம் மற்ற சமாச்சாரங்கள், இதற்கு அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் என்ன சொல்லுவது? இருந்தாலும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தென்படுது. அந்த நேரத்துல மக்கள் எங்களை தேடி வருவாங்கன்னோ பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டு இருக்கிறார். அடுத்த சீன் என்ன அப்படின்னா, தன்கையே தனக்கு உதவி அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அசாமில் நடந்திருக்கு. அங்கே ஆற்றுக்கு இடையில ஏதாவது ஒரு தடுப்பணை கட்டணும்னு சொல்லி மக்கள்லாம் போய் மனு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மனுவுக்கு பேப்பர் காலியானாதாங்க மிச்சம். மனுவை வாங்கி தூர போட்டிருக்காங்க. ஆனால் கட்டின மாதிரி இல்லை. உடனே டக்குன்னு மக்கள்லாம் பார்த்தாங்க, ஏப்பா பேப்பர் வாங்கின காசுக்கு செவனே நம்ம சிமெண்ட் வாங்கியிருந்தா நாமளே கட்டியிருக்கலாமே அப்படின்னு கூழாங்கல்லாம் எடுத்து வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிற ஆதங்கத்துல விவசாயிகளே ஆத்துல இறங்கி அணைய கட்டுற வேலையை தொடங்குனதுதான் அசாம்ல செம சீனா இருக்கு. பூட்டான் வழியா இந்தியாவோட அசாம் மாநிலத்திற்குள்ள நுழையும் பகால்டியா ஆற்றுல தடுப்பணை கட்ட சொல்லி மக்களும் போதுங்கிற அளவுக்கு மனு கொடுத்து மாஞ்சு போயிட்டாங்க. ஆனா அரசு அதிகாரிங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லப்படுது. இதனால நொந்து போன விவசாயிங்க பகால்டியா ஆத்துல இறங்கி ஆத்துக்குள்ள கிடக்கிற கூழாங்கற்களை எல்லாத்தையும் பொறுக்கி மரக்கலைகளை நட்டு வச்சு கூழாங்கற்களை வரிசையா அடுக்கி அணைகட்ட ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. ஆபத்தான விவகாரமா இருந்தாலும் மக்கள் போதும்னு இருந்து பார்த்து பொங்கு எழுந்திருக்கிறது இருக்குல்ல, அது செம்ம சீனா இருக்கு. எப்பா இந்த காவிரி நீரை கொடுத்துருங்கப்பா தமிழகத்துக்கு, ஏன் ஒரு டிஎம்சி தானையா அப்படின்னு ஆர்டர் போட்டாங்கல்ல. ஐயோ ஒரு டிஎம்சியை தர முடியாது, அதாவது 11,000 கனடியை தர முடியாது, 8,000 வேணா தரேன். ஏயா அந்த 8க்கும் 11க்கும் எவ்வளையா இடைவெளி, தயவு செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னா மல்லு கட்டுறதுக்கு ஒரு சாக்கு வேணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு நம்ம முதல்வர் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. வாங்க அங்கிருந்து ஆரம்பிப்போம். காவேரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவேரி நீர் ஒழுங்காற்று குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசுக்கு ஆணையிடுமாறு காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு மூச்சோடு மேற்கொண்டு காவேரி டெல்டா விவசாய உரிமைகளை இந்த அரசு நிலைநாட்டும் என உறுதியளித்து
என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இப்படி நம்ம முதல்வர் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசின உடனே வந்தவங்கெல்லாம் சும்மா இருக்க முடியுமா? அவங்களும் ஆளாளுக்கு ஒரு ஐடியாவை முதல்வர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணி அதை அப்படியே எங்கெங்கே கொண்டு போகணும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற தீவிர டிஸ்கஷன் எல்லாம் நம்ம பார்த்தா தானே தெரியும். வாங்க ஒருட்டு பார்ப்போம். இந்த காவிரி உரிமையை தமிழ்நாட்டில் பெறுவதற்கு ஒரு வலிமையான அதிகார வாய்ந்த ஆணையத்தை உருவாக்குவதற்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பெற வேண்டும். ஏற்கனவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் BBL என்று சொல்லுகின்ற பத்ராபியாஸ் திட்டத்தில் எப்படி துணிவாக ஒரு முடிவெடுத்தாரோ, அந்த அணைகளுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினாரோ, அந்த தீர்ப்பை ஒட்டி இப்பொழுதும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தண்ணீரை வழங்க வேண்டும். சட்ட போராட்டத்தில் தான் நிரந்தர வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதே நாங்கள் சொன்ன வலியுறுத்திய கருத்தை அதுபோன்ற நடவடிக்கைகள் தமிழக அரசு எடுக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு தரும் என்று கருப்பு முருகானந்தம் சொன்னார்கள். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையா அவர்களே கபினியில், ஹரங்கியில், அதே போல ஹேமாவதியில், கிருஷ்ணராஜ் சாகரில் 96 விழுக்காடு, 76 விழுக்காடு, 56 விழுக்காடு, 54 விழுக்காடு தண்ணீர் இருக்கின்றது என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். இருந்த போதிலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விட மறுப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது. ஆக 7.5 TMC தண்ணீர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்கிற முறையில் February to May கொடுத்திருக்க வேண்டும். கொடுக்கவில்லை. கொடுத்தது 2.016 TMC தான் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மீதி இருக்கிற தண்ணீரை அவர்கள் கொடுக்கவில்லை. அதை இந்த தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு அவர்கள் இந்த தண்ணீரை கேட்டு பெறவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை, உச்சநீதிமன்றத்திற்கு போகவில்லை, ஆணையத்திடமும் முறையிடவில்லை. அவர்கள் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இருக்கார்லையா, அன்புமணி ராமதாஸ் ஐயா, அவங்க கட்சி சார்பாக கொடி ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த மின் கட்டணம் ஏறி போச்சுல்ல, அதை பிடிச்சி அதையும் சர்ன்னு கொடியோடு சேர்த்து ஏற்றி இப்படியெல்லாம் சந்தடி சாக்கில் ஏற்றுறீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லை இதெல்லாம் இப்படியெல்லாம் விட முடியாது, நாங்கள் போராட்டம் பண்ணியே தீர்வோம், ரெடியாக இருங்க மக்களே போராட்டத்துக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடியாக நாங்கள் பார்க்கின்றோம். 2022ஆம் ஆண்டில் மின்கட்டண உயர்வு நடத்தினார்கள். 2023ஆம் ஆண்டிலே உயர்த்தினார்கள். இப்போ 2024ஆம் ஆண்டில் உயர்த்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த 2.5 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டு உயர்த்திய நேரத்தில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு 31,500 கோடி வருவாய். இப்போ இந்த மின்கட்டண உயர்வால் 6,000 கோடி இந்த ஆண்டிற்கு வருவாய். ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் இன்றைக்கி வாழ்வாதாரம் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு, வேலைவாய்ப்பு இல்லை, விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமாக நான் பார்க்குறேன். அப்படியே நம்ம கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா அனல் காற்று பயங்கரமாக வீசிச்சு. என்னடா அப்படி மழை நேரத்துக்குள்ளேயே அனல் வீசுது பார்த்தா நம்ம மானதி அக்கா பயங்கர உஷ்ணமாக இருக்கிறாங்க. பொசுக்கு நீங்கள் வாட்டுக்கு கரண்ட் பில் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? இங்கே வரைக்கும் நாங்களும் போராடுவோம், போராட்டத்துக்கு ரெடி ஆகுங்கப்பா அப்படின்னு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. மின்சார கட்டணம் உயர்வு என்பது திரும்ப குறிப்பாக நடுத்தர ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்கள் மேல் சுமத்தி கொண்டிருக்கிறது. 6,000 கோடி ரூபாய் கூடுதல் வரியாக கிடைக்கும் என சொல்கிறார்கள் மின்சாரத்துறைக்கு. ஆனால் இது முழுக்க எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால், குறிப்பாக போக்குவரத்திலே அத்தியாவசிய பொருட்களை இங்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த
போக்குவரத்து கட்டணம் என்பது கடுமையாக உயரப்போகிறது. சடக்குன்னு நம்ம அன்புமணி ஐயா உள்ள வந்து தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். என்னன்னா, அங்கங்க யாரையும் வெட்டி கொண்டுகிட்டே இருக்காங்கய்யா, என்னையா நடக்குது? முதல்வர் அவர்களை சடக்குன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இதெல்லாம் நிப்பாட்டுங்க, அப்புறம் ரொம்ப சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போகும்டா அப்படின்னு வேகமா ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. திருநெல்வேலியில் வந்து காங்கிரஸ் தலைவர், மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். பிறகு சேலத்தில் வந்து அதிமுக முக்கிய நிர்வாகி படுகொலை செய்யப்படுகிறார்கள். பிறகு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் இங்கே சென்னையிலே படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பாட்டாளி முயற்சியுடைய தொண்டர் அங்கே கடலூரில் வெட்டப்படுகிறார். நேற்று நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வந்து மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார். அப்போது முதலமைச்சர் என்ன தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை முதலமைச்சர் அவரால் சரியான முறையில் எனக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியலன்னா வேறு யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க. இந்த காவிரி பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அரசியல்வாதிகள் இங்கிட்டு அங்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்லுதிய அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கேட்டோம். நம்ம மக்கள் சாதாரண ஆட்களா? 2 மாநிலங்களுக்கு உட்கார்ந்து பேசணும். 2 மாநில அரசுகளும் யதார்த்தமாக உட்கார்ந்து பொதுவான அறிவிச்சல்களை வச்சு சம்மந்தப்பட்ட நீர் மேலாண்மை வல்லுநர்களை வச்சு பேசணும். ஆர்ப்பாட்ட அரசியலுக்கோ அராஜகத்துக்கோ இடம் தந்துவிடக்கூடாது. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து தண்ணி பிரச்சனை அப்படிங்கிற போது அது பங்காளிகளே வந்துடணும் வைங்களேன். வயக்காட்டு பிரச்சனை அண்ணதம்பிகளே வந்துடணும். 2 பக்கம் இருக்கிற விவசாயிகளும் பாதிக்காத வகையில் இருக்கணும். அதுதான் முக்கியமானது. இப்பொழுது ஏன் 2 மாநில மக்களுக்கான பிரச்சனையாக மாற்றப்படுகிறது என்றால் அதில் இருக்கக்கூடியது அரசியல் தான். மத்திய அரசும் நீதிமன்றமும் நீதியரசர்கள் தலைமையில 2 மாநிலங்களை அழைத்து பேசி இதுக்குண்டான தீர்வை காண வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். காவிரி நதி பிரச்சனை வந்து ஒரு 2 மாநில பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் 2 தரப்புள்ள விவசாயிகளுக்கான பிரச்சனை, இல்லைன்னா அந்த இலையில பதட்டம், அந்த மாதிரி பிரச்சனையை மாற்றிடக்கூடாது. நதிகளை இணைத்தால் மட்டுமே தான் நீர் பற்றாக்குறை குறையும். நம்ம முதல்வரும் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் பரஸ்பரம் பேசி விவசாயிகள் பிரச்சனையை அதை நினைச்சா தான் இது ஒன்றும். அரசியல் நினைச்சாங்கன்னா இது அரசியலுக்காண்டி எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. கர்நாடகா பிரச்சனையில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தண்ணின்னு இல்லை டெய்லிக்கு இவ்வளோ தண்ணின்னு திறக்கணும். இது 2 சீஃப் மினிஸ்டரும் பார்த்து ஒரு முடிவு எடுத்தால் நல்லபடியாக ஒரு முடிவு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம ரோஜா இருக்கிறாங்கல்ல, ரோஜா, ஆமாங்க, செம்பருத்தியில் அறிமுகமாகி அப்படியே சர்ன்னு போனாங்கல்ல, அந்த ரோஜா தான். அவங்க திருச்செந்தூருக்கு சாமி கூட போயிருக்காங்க. உடனே மக்கள்லாம் ரோஜா வந்திருக்காங்க, வாங்க செல்ஃபி எடுப்போம்னு எல்லாரும் போய் போனை கொடுத்து செல்ஃபி எடுத்துருக்குறாங்க. இதே ஆவல் அங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்களுக்கு வந்திருக்கு, அவங்களும் போயிருக்காங்க. உடனே டக்குன்னு ரோஜா என்ன பண்ணிருக்காங்க, அங்கே நில்லுங்க அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அங்கேருந்தே செல்ஃபி எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு காதோடு அடிச்சு போடுவாங்க. அவர் காதில் பஞ்சை வச்சு இது பண்ணிட்டு போவார். இதையும் இப்போ ட்ரம்ப்பை சமீபத்தில் டப்புன்னு காதில் சுட்டு விட்டாங்க இல்லையா, அவரும் காதில் பஞ்சை வச்சு பிளாஸ்டிக் போட்டுக்கார். இந்த 2ஐயும் ஒட்ட வச்சு ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. ஒருத்தர் இப்படித்தான் கோவத்தில் ஒருத்தரை வெட்ட போயிருக்கார். அங்கே இருக்கவங்கெல்லாம் வேணாம்ப்பா விடுப்பா, அருவாளை தூக்கணுமே, அருவாளையிலே இதாகிருமே அப்படின்னு சமாதானம் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இந்த யாரை தேடி வந்தாரோ அவரும் ஒரு பேக்கரிக்குள்ளே ஒளிஞ்சிருக்காரு. போகிறவரை வந்து சும்மா இருக்கணும், யார்கிட்ட வெட்டிருவியா நீ அப்படின்னு கேட்டார். அவன் குடுக்குடுன்னு வந்து சொத்துன்னு வெட்டிவிட்டான்.
குஜராத்தில் அடி 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 அடிச்சு மழை பெய்யுது. ஆனால் தண்ணியை வேடிக்கை வைக்கணும்னு நமக்கு தான் பப்பரப்பேன் நிற்பமே நிற்கிறாங்க. கேரளாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு காவலர் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பியிருக்காரு. காசு விடுங்கயா அப்படின்னு அந்த ஊழியர் கேட்டிருக்காரு. எங்கிட்டயே காசு கேட்குறாயாருன்னு சர்ன்னு அந்த பங்கு ஊழியரை கார் முன்னாடி தூக்கி பேனட்டில் வச்சுட்டு போயிருக்காரு. 1 கிலோமீட்டர் கொண்டு போயிருக்காருங்க. அப்புறம் தள்ளி விட்டு போயிருக்காரு. செல்போனை எப்படி எந்த இடத்துல பேசிட்டு போனோம்னே தெரிய மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் கார் வர்றன்னு போகுது. செல்போனை பேசிட்டு ரோட்டில் நடந்து வரேன். ஒரு காரக்காரன் வந்து நொங்குன்னு தூக்கியாச்சு. செல்போனோட சேர்ந்து டவரை நோக்கி பறந்துட்டாப்புல அந்த தம்பி. ஏங்க 42 பேரை கொலை பண்ணி போச்சிருக்கிறாப்புல. தோண்ட உடலாக வந்துக்கிட்டு இருக்கான். என்ன மனநிலையில் இந்த ஆள் இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு தெரில. மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருந்த தர்பார் நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்திய அஞ்சல் துறை இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 44,000 போஸ்ட்டுக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருந்தா போதுமா, ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்குது. போங்க, வெப்சைட்டை பாருங்கள், கடன்னு ஃபில்லப் பண்ணி அஞ்சல் துறையில் சேர்ந்து அபாரமாக வளர்ச்சி அடைங்க. சரிங்களா? நான் அடுத்த தர்பாரில் நிறைய விஷயத்தோட உங்களை சந்திக்க வர்றேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட அப்படியே பாசத்தோடைய அன்போடைய விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஏழை. 18 தர்பார் வந்துட்டாயா.